வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 22ஆம் பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்றைய பாடத்திலே நாம் கற்றுக்கொள்ள போகும் சத்தியங்கள் என்னவென்றால், இன்று நாம் கர்த்தருடைய வசனங்களாகிய விதைகளை விதைக்கிறோமா? உவமைகள் என்றால் என்ன? இயேசு ஏன் உவமைகளை பயன்படுத்தினார்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்கு இருக்கிறதா? யார் நன்றாக உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள்? இத்தனை கேள்விகளுக்கும் விடையை அறிந்து கொள்ள வேண்டுமா? தொடர்ந்து நிகழ்ச்சியினை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பல உவமைகளை சொன்னார் என்று கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். முதலாவதாக விதைக்கிறவன் உவமையை குறித்து நாம் பார்த்தோம். விதைக்கிறவர் மனுஷகுமாரன், விதைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். அது மட்டுமல்ல, 4 வகையான நிலங்களை குறித்தும் சிந்தித்தோம். 3 வகையான நிலங்களிலே விதைகள் கனி கொடுக்கிறதில்லை. ஆனால் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் 30, 60, 100 கனி தந்தது என்று சிந்தித்தோம். இந்த நாட்களிலே வாழ்கிற நாமும் கர்த்தருடைய வசனங்களாகிய விதைகளை தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடே ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஊமைகள் என்றால் என்ன? பரலோக கருத்துக்களை கொண்ட உலக பிரகாரமான கதைகள் தான் ஊமைகள். இது ஒரு நல்ல விளக்கம்தான். ஆனால் ஆங்கிலத்திலே பேரபுள் என்று அழைக்கப்படும் இந்த வார்த்தையானது கிரேக்க மொழியிலே பேரபோலி என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஒரு பொருளை உபயோகிக்க மற்றும் ஒரு பொருளை பயன்படுத்துவதுதான் ஊமை. உதாரணமாக, ஒரு மேஜையை அளப்பதற்கு அதற்கு பக்கத்திலே ஒரு அளவுகோலை வைக்கிறோம். அப்பொழுது அந்த அளவுகோல் ஒரு ஊமையாகிறது. அதாவது அளவிடப்படுவதற்கு வைக்கப்படுவது என்பதாகும். பரலோக உண்மைகளை அளப்பதற்கு இயேசு ஊமைகளை பயன்படுத்தினார். சரி, ஏன் அவர் அதை செய்தார்? வசனம் 11 பாருங்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை ஒருவன் அறிய விரும்புவானேயானால் அவன் அதை அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை அறிய விரும்புகிறவன் அதை அறிந்து கொள்வான். ஆனால் நீங்கள் உங்கள் காதுகளை அடைத்து கொள்ளவும் முடியும். இன்றும் எண்ணற்ற திறந்த மனமுள்ள மக்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு காதுகளை அடைத்துக் கொள்கிறார்கள். நீங்கள் அதை கேட்க வேண்டும் என்று விரும்பவில்லை என்றால் நீங்களும் அதை கேட்க மாட்டீர்கள். நீங்கள் அதை கேட்க தவறுவது மட்டுமல்ல, நீங்கள் அதை கேட்டாலும் அதை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கென்ற காதுகள் உங்களுக்கு வேண்டும். அதாவது வாஞ்சை உங்களுக்கு வேண்டும். வசனம் 12, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அருமையானவர்களே, உங்களுக்கு ஏதோ சிறிய சத்தியம் தெரியும், மேலும் மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். அப்பொழுது கர்த்தர் அதை உங்களுக்கு அதிகமாக விளக்கி காண்பிப்பார். சத்தியத்தை அறிந்து கொள்ள விருப்பமற்றவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளாதபடி தேவன் செய்வார். ஆனால் வாஞ்சையுள்ள யாருடைய காதுகளையும் அவர் அடைப்பதே இல்லை. இந்த காரணத்திற்காகவே ஓமையாக தாம் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்க விருப்பம் இல்லாதவர்கள் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாதாரணமான உலக காரியங்களிலிருந்தே ஊமைகளை சொன்னார். எப்பொழுதும் மனிதர்கள் சிந்தித்து கொண்டு அவர்களுடைய கை விரல்கள் பட்டு கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்தே அவர் எடுத்துச் சொன்னார். அவர்கள் அறிந்திருந்த, அவர்கள் கண்கள் பார்க்கிற காரியங்களிலிருந்தே மகத்துவமான ஆவிக்குரிய சத்தியங்களை அவர் எடுத்து கூறினார். விதைக்கிறவனுடைய ஊமையின்படி பரலோக ராஜ்யத்தின் நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருக்காக ஒரு கூட்ட மக்களை அவர் அழைக்கும் இந்த வேளையிலேயும் உலகம் முழுமையையும் அவர் ஆளுகிறவராயிருக்கிறார். இன்றும் அவர் தமது திட்டத்தை திருச்சபை மூலமாக, அதற்கென்று அழைக்கப்பட்ட இயக்கங்கள் மூலமாக, ஓரிரு தனி விசுவாசிகள் மூலமாக நிறைவேற்றி கொண்டே வருகிறார். எனவே பிரியமான சகோதரனை சகோதரியே, பரலோக ராஜ்யத்திற்கான சூழ்நிலையானது தேவன் அநேகரை இயேசுவை விசுவாசிப்பதனாலே கிடைக்கும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே அழைத்து வருவதனாலே நிறைவேறி வருகிறது. இப்பொழுது மத்தேயு 13:24 பாருங்கள். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. விதைக்கிறவனுடைய ஊமையிலே விட்ட இடத்திலிருந்து இயேசு இங்கே மீண்டும் துவங்குகிறார். விதைக்கப்பட்ட விதைகளிலே 4 1 பகுதிதான் நல்ல நிலத்திலே விழும் என்று சொல்கிறார்.
3 பகுதிகள் எந்த விதமான விளைச்சலையும் கொடுக்காது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்கள் அதற்காக பதில் உரைக்கவில்லை. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறவர்களிலே 1/4 பகுதி மக்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில ஊழியங்களிலே இந்த சதவீதமானது இதைவிடவும் மிக குறைவானதாக இருக்கிறது. ஒரு ஊழியர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது 10 பேருக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது ஒருவராவது முன் வந்தாலே ஒரு பெரிய வெற்றி என்று சொல்கிறார். அநேக ஊழியர்கள் இதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமையானவர்களே, இன்று நாம் போராடி வெற்றி பெறுவது அவ்வளவு சிறந்ததாக இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருடைய பணியை செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். உண்மையான இருதயத்தோடு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுபவர்களுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனவே இப்பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தின் சூழ்நிலையிலே தான் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். மக்கள் அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்திற்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறார்கள். மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த மற்றொரு காரியத்தையும் இந்த உலகத்திலே இன்றைக்கு நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது நல்ல விதையை விதைத்த ஒரு மனுஷனை குறித்த உவமை. ஆனால் தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். வசனம் 25, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். கவனித்தீர்களா? யார் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? மனுஷர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சத்துருவானவன் வருகிறான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், விதை விதைக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. சத்துருவானவன், பிசாசானவன், அவன் கோதுமைக்குள்ளே களைகளையும் விதைத்து விடுகிறான். களை என்பது தவறான உபதேசங்கள். இன்றைக்கும் பிசாசானவன் நல்ல திருச்சபைகளுக்குள்ளும் களைகளை விதைக்கிறவனாயிருக்கிறான். வசனம் 26 என்ன சொல்கிறது? பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. களைகளும் கோதுமைகளும் சேர்ந்தே வளர்கிறது. அப்படி ஆரம்பத்தில் வளரும்பொழுது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டுகொள்ள முடியாது. இன்றும் உருவாகி இருக்கிற அநேக இயக்கங்களும் ஸ்தாபனங்களும் வெளியே பார்ப்பதற்கு நல்லதாகவே தெரிகிறது. அவர்களது 12ஆம் 13ஆம் பாடங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் கற்றுக் கொடுப்பது எல்லாமே மிகச்சிறந்தது, வேதத்திற்கு ஏற்றது போலத்தான் தெரியும். அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தவறான போதனைகளை போதிப்பார்கள். கள்ள போதகர்களை குறித்து ஒன்று நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் எப்பொழுதுமே கள்ள போதனையை செய்து கொண்டு இருப்பதில்லை. அவ்வப்பொழுது சத்தியத்தையும் பிரசங்கிப்பார்கள். எனவே 1-2 செய்திகளை கொண்டு அவர்கள் சரியான போதனை செய்கிறார்கள் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. சரி, இப்பொழுது கவனியுங்கள். விதைக்கிறவர் இந்த களைகளுக்கான காரணி யார் என்பதை அறிந்தவராயிருக்கிறார். மத்தேயு 13:27-30 வசனங்களை பாருங்கள். வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அதை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இங்கே இயேசு கூறுவது என்ன? களைகளை பிடுங்க இப்பொழுது முயற்சிக்க வேண்டாம், கோதுமையோடு கூட அவைகளும் சேர்ந்து வளரட்டும். அவை நன்றாக வளர்ந்த பிறகு கோதுமை எது, களைகள் எது என்பதை எளிதாக பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த உலகம் எவ்வளவோ நன்றாக ஆகி கொண்டிருக்கிறது அல்லவா என்று கேட்கலாம். ஆம், உண்மையிலேயே பல வகைகளிலே அது அப்படி ஆகி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் சிலர் கேட்கலாம், உலகம் எவ்வளவு கேடாக போய்க் கொண்டிருக்கிறது என்று கேட்கலாம். ஆம், அதுவும் உண்மைதான், அது கேடாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு நபர், நீங்கள் இப்படியும் சொல்லுகிறீர்கள் அப்படியும் சொல்லுகிறீர்களே, எது உண்மை என்று கேட்கலாம். பிரியமான சகோதரனை சகோதரியே, இரண்டும் உண்மைதான். களைகளும் வளர்கிறது, கோதுமைகளும் வளர்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, உலகத்திலே வேறு எந்த காலகட்டத்திலேயும் இல்லாத அளவு இன்றைக்கு கர்த்தருடைய வசனங்களும் பிரசங்கிக்கப்படுகிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். மட்டுமல்ல, எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக தங்கள் ஜீவனையே கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆம், கோதுமைகள் வளர்கிறது என்றாலும் உலகம் கேடான நிலைமையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. அதிகமான களைகள் இப்பொழுது காணப்படுகிறது. ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது, அவர் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவிலே உள்ள களைகளை எடுப்பதற்காக ஊழியத்திற்குள்ளே நுழைந்ததாகவும், பின்னால் அது தனது பணி அல்ல, வசனத்தை பிரசங்கிப்பதே தனது பணி என்பதை உணர்ந்து கொண்டதாகவும் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் களைகளை பிடுங்குகிறோம் என்று சொல்லி கோதுமையையும் நாம் பிடுங்கிவிட வாய்ப்பிருக்கிறது. எனவே ஊழியர்களுடைய பணி
களைகளை பிடுங்குவதல்ல, உண்மையும் உத்தமமாய் கர்த்தருடைய வசனத்தை விதைப்பதுதான். இயேசு கிறிஸ்து மேசியாவாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்பட்ட காலத்திற்கும் தனது ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு அவர் வருவதற்கும் இடைப்பட்ட காலத்திலே இந்த உலகத்திலே இதுதான் நடைபெறுகிறது. அது திருச்சபை குறித்த ஒரு காட்சி அல்ல என்றாலும் பல திருச்சபைகளிலேயும் இது உண்மையாயிருக்கிறது. அவருடைய திருச்சபை என்பது கண்கள் காண முடியாத பரிசுத்தவான்களின் கூட்டமாயிருக்கிறது. கண்கள் காண முடியாதது என்று நான் சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தின் அடிப்படையிலே இருப்பவர்கள் அல்ல. உலகத்திலே பல்வேறு ஸ்தாபனங்களுடைய பெயர் அல்லது திருச்சபைகளுடைய பெயர் காணப்பட்டாலும் அவைகள் ஒவ்வொன்றிலேயும் இருக்கிற உண்மையும் உத்தமமான விசுவாசிகள், பரிசுத்தவான்களின் கண் காணாத ஐக்கியம்தான் திருச்சபை என்பது. உண்மையான சபை என்பது உண்மையான விசுவாசிகளை உள்ளடக்கியது. உண்மையான விசுவாசிகள் என்று நான் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரிலே சார்ந்திருப்பவர்கள், அவருடைய வசனத்தை நேசிப்பவர்கள். அருமையானவர்களே, இது உண்மையான ஒரு பரீட்சைதான். கோதுமையும் களையும் சேர்ந்து வளருகிறது என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சரியான நேரத்தில் அவர் கோதுமை தனியாகவும் களைகளை தனியாகவும் அறுத்து பிரித்து எடுப்பார். அப்படி செய்வது என்னுடைய வேலையோ உங்களுடைய வேலையோ அல்ல, அது கர்த்தருடைய பணி. அவர் அதை அந்த நாளிலே சரியாக செய்வார். இப்பொழுது தொடர்ந்து கடுகு விதையை குறித்த ஒரு ஓமையை பார்க்க போகிறோம். மத்தேயு 13 31, 32 வசனங்களை பாருங்கள். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். பொதுவாக கனி தரும் மரத்தைத்தான் விசுவாசிகளுக்கோ உண்மையான திருச்சபைக்கோ உதாரணமாக நாம் சொல்லுவோம். கடுகானது தனியாக உணவாக பயன்படுத்தப்பட முடியாதது. அது கோதுமை அல்ல. கடுகையே சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழ முடியாது. கடுகு ஒரு பெரிய தேக்கு மரமாக வளர்கிறதில்லை. அது ஒரு பெரிய குத்துச்செடி. விதைகளிலெல்லாம் மிகச்சிறிய விதை கடுகு விதை. ஆனால் வளரும் பொழுது ஒரு பெரிய குத்துச்செடியாக அது வளர்கிறது. அப்படியே அது ஒரு மரம் போல மாறுகிறது. அப்பொழுது வானத்திலே பறக்கும் பறவைகள் அதன் கிளைகளிலே வந்து இளைப்பாறுகிறது. சிறிய விதையாயிருந்தது ஒரு குத்துச்செடியாகி அதற்கு கிடைத்த உரத்தை கொண்டு பெரிய மரமாகி பறவைகளும் கூடு கட்டும் அளவிற்கு பெரிதாகிவிடுகிறது. இந்த ஊமை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பிரகாரமான மலர்ச்சியை இது குறிக்கிறதா இருக்கிறது. திருச்சபையானது உலகத்தை மாற்றவில்லை, ஆனால் திருச்சபையின் தாக்கம் உலகத்தை தொடுகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், வெளிப்பிரகாரமான திருச்சபையின் மலர்ச்சியை காட்டுகிறது. அருமையானவர்களே, திருச்சபையும் உலகமும் ஒன்றோடொன்று பல வகைகளிலே கலந்து நிற்கிறது. திருச்சபையில் இருக்கிற மனிதனுக்கும் உலகத்திலே இருக்கிற மனிதனுக்கும் இடையிலே மிக நெருக்கமான தொடர்புகள் காணப்படுகிறது. இந்நாட்களிலே அவர்கள் 2 பேருமே ஒருவரைப் போல ஒருவர் தான் வாழ்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு கிறிஸ்தவன் ஒரு உப்பாக விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு கடுகு விதையாக வேண்டுமென்று அவர் சொல்லவில்லை. ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளிலே வந்து அடையத்தக்க மரமாகலாம். ஒரு ஊழியர் இதற்கு வியாக்கியானம் சொல்லும் பொழுது இந்த பறவைகள் வெவ்வேறு திருச்சபைகள் என்று சொன்னார். ஆனால் அது சரியான ஒரு விளக்கமாக தெரியவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த செய்தியிலே பறவைகளை குறித்து சொல்லும் பொழுது அது விதைகளை பொறுக்கி கொண்டு போய்விடுகிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இடத்திலேயும் அது நலமான ஒரு காரியமாய் சொல்லப்படவில்லை. அவைகள் தீமையையே குறிக்கிறது என்று சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த பறவைகள் சத்துருவை, சாத்தானை குறிக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயமாகிய கடுகு மரங்களிலேயும் அநேக அசுத்தமான பறவைகள் இருக்கத்தான் செய்கிறது. தொடர்ந்து புளித்த மாவை குறித்த ஒரு ஓமையை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலேயே இதுதான் மிக முக்கியமான ஒரு ஓமை. இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக வேத புத்தகத்திலேயே மத்தேயு எழுதின சுவிசேஷம் தான் ஒரு திறவுகோல் புத்தகம் என்று சொல்லலாம். இரண்டாவதாக திறவுகோல் அதிகாரம் என்று மத்தேயு 13 சொல்லலாம். மூன்றாவதாக திறவுகோல் வசனம் என்று மத்தேயு 13:33 வசனத்தை சொல்லலாம். அப்படி என்றால் வேத புத்தகத்திலேயே மிகவும் முக்கியமான ஒரு வசனத்திற்கு வருகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 13:33. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவு கோப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். அருமையானவர்களே, சிலர் இந்த புளித்த மாவை நற்செய்திக்கு ஒப்பிடுவார்கள்.
ஆனால் வேத புத்தகத்திலே எந்த ஒரு இடத்திலேயும் புளித்த மாவானது நல்ல காரியங்களுக்கு ஒப்பிடப்படவே இல்லை. தீமைக்கே உதாரணமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலே 98 இடங்களிலே புளித்த மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 75 இடங்களிலேயும் புதிய ஏற்பாட்டிலே 23 இடங்களிலேயும் இது கூறப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் இது நல்லதல்லாத ஒன்றை குறிப்பிடவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதி காலத்து வேத பண்டிதர்களும் புளித்த மாவை தீமைக்கு ஒப்பிட்டே எழுதியிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலேயும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதிலே புளித்த மாவு தொடர்பானது எதுவும் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயர் என்ற புளித்த மாவு என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். எனவே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற புளித்த மாவு நற்செய்தி அல்ல. 3 படி மாவு என்று சொல்லப்படுவதுதான் நற்செய்தி. சரி, இதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? மாவு எங்கிருந்து வருகிறது? விதைகளிலிருந்து வருகிறது இல்லையா? அது தானியத்திலிருந்து வருகிறது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து விதைகளை வசனத்திற்கு ஒப்பிட்டு கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கப்பட்ட காலத்திற்கும் அவர் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இந்த பூமிக்கு வரும் காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே இந்த உலகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன ஆகிறது என்பதைத்தான் இந்த ஓமை விளக்குகிறது. இங்கே ஒரு பெண் வருகிறாள். சகோதரிகள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். வேத புத்தகத்திலே இப்படிப்பட்ட ஓமைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற பெண் தீமையை குறிக்கிறதா இருக்கிறது. இங்கே இந்த பெண்ணும் புளித்த மாவை எடுத்து 3 படி மாவிலே அடக்கி வைக்கிறாள். இந்த புளித்த மாவு சுவிசேஷமாக இருக்குமென்றால் அதை ஏன் அவள் மறைத்து வைக்க வேண்டும்? நற்செய்தியானது கூரைகளுக்கு மேலே உரத்த குரலிலே அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே இந்த புளித்த மா என்பது தீமையை குறிக்கிறது. அதை அந்த பெண் 3 படி மாவிலே மறைத்து வைக்கிறாள். அந்த 3 படி மாவுதான் கர்த்தருடைய வார்த்தை. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காரியத்தை இன்றும் உலகத்திலே நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். தவறான கொள்கைகளை பரப்பும் இயக்கங்களும் வேதவசனத்தை தான் பயன்படுத்துகிறது. ஏன்? பிசாசு வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களும் கூட வேத புத்தகத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். வேதத்தை புரட்டும் ஒவ்வொருவரும் புளித்த மாவாகிய கள்ள போதனையை வசனத்திற்குள்ளே திணிக்கிறார்கள். புளித்த மாவு என்ன செய்யும்? அது மற்ற மாவையும் புளிக்க பண்ணுகிறது. ரொட்டி செய்யும் மாவிலே அதை வைக்கும் பொழுது அது பெரிதாகி வருகிறது. புளித்த மா ரொட்டியை ருசி உள்ளதாக்குகிறது. எனவே தான் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றும் அநேகர் வேத புரட்டான காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதிலே தங்கள் மனதை பறிகொடுத்து விடுகிறார்கள். ருசியை பொறுத்தமட்டிலேயும் புளித்த மா இல்லாத புளிப்பில்லாத மாவினாலே செய்யப்பட்ட ரொட்டி ருசியானதாய் இருக்காது. எனவேதான் அதிலே ஈஸ்ட் அல்லது புளித்த மாவை சேர்க்கிறார்கள். ரொட்டி செய்யும் பொழுது, பிஸ்கட்டை செய்யும் பொழுது புளித்த மாவோடு பிசையப்பட்ட அந்த மாவு சற்று உப்பி உயரமாக வரும்பொழுது சரியான நேரத்திலே அதை எடுத்து அடுப்பினுள்ளே வைப்பார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இவ்வாறு அந்த புளிக்கும் நிலைமையை இடையிலே நிறுத்தாவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அது முழு மாவையும் கெட்டுப்போக பண்ணிவிடும், நாற்றம் எடுத்துவிடும், அதை நாம் சாப்பிட முடியாததாக்கிவிடும். அருமையானவர்களே, திருச்சபைக்குள்ளே நுழையும் இந்த கள்ள போதனையானது முழு திருச்சபையையுமே கெடுத்துவிடும். வசனத்தை கவனித்து பாருங்கள். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அவர் வரும்பொழுது திருச்சபை நிலை எப்படி இருக்கும் என்பதை குறித்து வியக்கிறார். பாருங்கள், லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதன் பின்பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருக்கிற வாக்கியத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இல்லை என்றுதான் விடை கொடுக்க வேண்டும் என்பது போல அந்த வாக்கியம் அமைந்திருக்கிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது பரிபூர்ணமாக கள்ள போதனைகளே நிறைந்திருக்கும் என்று சொல்கிறார். ஊழியத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற தீமோத்தேயுவிற்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன எழுதுகிறார்? 2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதனைகளை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு.
அது மட்டுமல்ல, லவோதிக்கியா திருச்சபை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்களிலேயும் இவ்விதமாகவே எழுதியிருக்கிறார். சரி, இப்பொழுது நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை பார்ப்போம். இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோடே ஊமைகளாக பேசினார். ஊமைகளினாலே அன்றி அவர்களோடே பேசவில்லை. என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கவனித்தீர்களா? உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று இயேசு சொல்கிறார். இங்கே புதிய சத்தியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ஊமைகள் மூலமாக அவர் வெளிப்படுத்தும் உண்மைகள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே வெளிப்படுத்தப்படவே இல்லை. வசனம் 36. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் கனிகளை பற்றிய ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். ஜனக்கூட்டத்தை அனுப்பிவிட்டு சீஷர்களுடைய இயேசு இருக்கிறார். களைகளை குறித்த ஊமையை இப்பொழுது அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கப் போகிறார். ஏற்கனவே இதை நாம் சிந்தித்து விட்டோம். இருந்தாலும் நீங்கள் அந்த வசனங்களை கவனமாய் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து கொடுக்கும் விளக்கத்தை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37 முதல் 43 வசனங்கள் வரை நாம் பார்க்கலாம். திருச்சபையிலே என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்த அவர் அதை விவரித்து சொன்னார். அருமையான சகோதரனை சகோதரியே, 1000 வருட அரசாட்சியின் பொழுதும் தீமையானது தலையெடுத்து ஆடத்தான் செய்யும். ஆனால் இறுதியாக அது நிரந்தரமாக பிடுங்கி எறியப்படும். வசனங்கள் 42, 43 மென்மையான இருதயமுள்ள இயேசு கிறிஸ்து இந்த நியாய தீர்ப்பையும் நினைப்பூட்டுகிறார். பரலோராஜ்யத்தை குறித்த அடுத்த 3 உவமைகளும் இந்த நாட்களிலே இருக்கிறது போல பரலோராஜ்யத்தின் வேறு சில அம்சங்களை குறித்து கூறுவதற்காக இயேசு சொன்னார். வசனம் 44 பாருங்கள். அன்றியும் பரலோராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அருமையானவர்களே, இங்கே பொக்கிஷம் என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது, நிலம் என்பது உலகத்தை குறிக்கிறது. அதை ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுவது மனுஷகுமாரனை குறிக்கிறது. அவரே இஸ்ரவேல் மக்களையும் மீட்கும்படியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தவர். பாவியான ஒரு மனுஷன் நற்செய்தியை வாங்குவதை குறித்து இது சொல்லவில்லை. ஏனென்றால் நற்செய்தியானது ஒருபொழுதும் புதைத்து வைக்கப்படுவதே இல்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இஸ்ரவேல் மக்கள்தான் இந்த உலகத்திலே புதைக்கப்பட்டவர்களாய் இப்பொழுது காணப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு தேசமாகத்தானே இப்பொழுது காணப்படுகிறார்கள் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். ஆனாலும் எத்தனை பாடுகளுக்குள்ளும் நெருக்கங்களுக்குள்ளேயும் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் தங்கள் தேசத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளாதவரை அதை பூரணமாய் அவர்கள் அனுபவிக்க முடியாதவர்களாகவே காணப்படுவார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே நடைபெற்ற ஒரு விஞ்ஞானிகளின் கூட்டத்திலே விஞ்ஞானமே இந்த தேசத்திற்கு சமாதானத்தை கொண்டு வரும் என்று எழுதியிருந்தார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, விஞ்ஞானமானது ஒரு தேசத்திற்கோ ஒரு தனி மனிதனுக்கோ சமாதானத்தை கொண்டு வர முடியாது. சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொண்டு வர முடியும். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உலகம் முழுவதிலேயும் இஸ்ரவேலானது புதைக்கப்பட்டிருக்கிறது. பெரும் ஜனத்தொகையான யூத மக்கள் இஸ்ரவேல் தேசத்திலே இல்லை. அவர்கள் தேசத்தை விட்டு வெளியேதான் இருக்கிறார்கள். தேவன் இஸ்ரவேல் தேசத்தோடு இன்னமும் செயல்பட்டு முடிக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? ரோமர் 11ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை பாருங்கள். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுதும் இஸ்ரவேல் மக்களுக்கு புதிய ஒரு நாள் வருகிறது என்று கூறுகிறார். எரேமியாவும் பல இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இறுதியாக கூட்டப்படுவதை குறித்து கூறியிருக்கிறார். அந்த காலம் எதிர்காலத்திலே வரப்போகும் ஒரு நிகழ்ச்சியாயிருக்கிறது. அப்படி அவர் கூட்டிச் சேர்க்கப் போகும் நிகழ்ச்சி மிக அற்புதமானதாய் இருக்கும். அப்பொழுது எகிப்திலிருந்து தாங்கள் பெற்ற விடுதலை கூட மறந்து போவார்கள். இயேசு அந்த ஜனங்களை மீட்கும்படியாக தன்னையே கொடுத்தார். என்னையும் உங்களையும் மீட்கும்படியாக தன் சொந்த இரத்தத்தையே கொடுத்தார். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது அவர் செய்யும் சுத்திகரிப்பை குறித்து சகரியா 13ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இன்று அவரை அறிந்திருக்கிற நானும் நீங்களும் அவருக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவு செய்வோமா? இந்த
நாளின் செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இன்று நாம் கற்றுக்கொண்ட செய்தி என்ன? இயேசுவின் திருச்சபை என்பது கண்கள் காண முடியாத பரிசுத்தவான்களின் கூட்டமாக இருக்கிறது. கடுகு விதையை குறித்த உவமை பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பிரகாரமான மலர்ச்சியை குறிக்கிறது. திருச்சபையும் உலகமும் ஒன்றோடொன்று பல வகைகளிலே கலந்து நிற்கிறது. புளித்த மாவானது நல்ல காரியங்களுக்கு ஒப்பிடப்படவில்லை, தீமைக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தியானது கூரைகளுக்கு மேலே உரத்த குரலிலே அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. திருச்சபைகளுக்குள்ளே நுழையும் கள்ள போதனையானது முழு திருச்சபையுமே கெடுத்துவிடும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.